வணக்க மக்களே. அடங்காத உடல் உறவு வெறி, மகன் என்று கூட பாராமல் தாய் செய்த கொடூரம். 20 நாள் கழித்து சிக்கியது எப்படி? தெலுங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டம் கீசாரா பகுதியை கார் ஓட்டுநராக பணிபுரியும் சுவாமி தனது மனைவி ஜோதி, 6 வயது மகள் மற்றும் 2 வயது மகன் ஹரிஷ் கிருஷ்ணாவுடன் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். தீக்குளா கிராமத்தைச் சேர்ந்த ஜோதியுடன் திருமணமாகி சில மாதங்களிலே அவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த நவீன் என்ற வாலிபருக்கும் இடையே நெருங்கிய பழக்கம் உருவானது. சுவாமி அடிக்கடி வெளியூர் வேலைகளுக்கு செல்லும் நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ஜோதி நவீனை அழைத்து வருவதாக வழக்கமாக மாறியது. கடந்த மே 29ஆம் தேதி சுவாமி வேலைக்கு சென்றிருந்த போது ஜோதி நவீனை வீட்டிற்கு அழைத்திருந்தார். அப்போது சிறுமகன் ஹரிஷ் கிருஷ்ணா தொடர்ந்து அழுது கொண்டு இருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஜோதியும் நவீனும் குழந்தைக்கு காயம் ஏற்படுத்தினார். இதன் விளைவாக குழந்தையின் தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். அதிர்ச்சி அடைந்த இருவரும் உடனடியாக குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. பின்னர் ஜோதி தன் கணவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தை படுக்கையில் இருந்து கீழே விழுந்து மூச்சு திணறல் உயிரிழந்து விட்டது என்று தெரிவித்தார். சுவாமி உடனே வீடு வந்து மனைவியின் வார்த்தையை நம்பி இறுதி சடங்குகளையும் நடத்தி குழந்தையை அடக்கம் செய்தார். நாட்கள் செல்ல செல்ல ஜோதியின் நடத்தையில் சுவாமிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. வீட்டு சுவரில் இரத்தக்கரையை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். அருகில் உள்ள வீடுகளில் CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது சம்பவம் கடந்த நாளில் ஜோதியும் நவீனும் 2 சக்கர வாகனத்தில் ஒன்றாக சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த சுவாமி கடந்த ஜூன் 19ஆம் தேதி உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் உடனடியாக விசாரணையை தொடங்கினார். ஜூன் 20ஆம் தேதி ஜோதியை விசாரித்த போது அவர் தனது நண்பருடன் சேர்ந்து குழந்தைக்கு காயம் ஏற்படுத்தியதாக ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து ஜோதி கைது செய்யப்பட்டார். நவீன் தலைமறைவாக உள்ளதால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் குழந்தையின் உடலை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இருந்து தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. ஒரு தாய் தன் சொந்த குழந்தைக்கு இப்படி தீங்கு விளைவிப்பது என்ற செய்தி அனைவரையும் வேதனைப்படச் செய்துள்ளது. மக்கள், இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களை.